ஹல்லேலூயா. எதவே சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கடந்த வாரத்தில் மத்தியில் சந்தீப் டேனியல் பாஸ்டர் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க சூப்பராக ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து அழகான ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு காலையில் இந்த 1ஆம் தேதி நான் பேசின வாக்குத்தத்த செய்தியை சொல்லிவிட்டு ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்குற இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எங்கூட சேர்ந்து கொஞ்சம் செய்திக்குள்ளே வந்துடுங்க. வார்த்தையை கவனிங்க. தேவனுடைய உடன்படிக்கையில் இருந்தால் எந்தெந்த நன்மைகள் நமக்கு இருக்கும், அடுத்தது எதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை நல்லா கவனிங்க. திருமணம் ஒரு உடன்படிக்கை, ரட்சிப்பு ஒரு உடன்படிக்கை. ஸோ இப்படி பைபிளில் உடன்படிக்கை ரொம்ப வேல்யூ. உடன்படிக்கையினுடைய வேல்யூ, மதிப்பு, வல்லமை, அதனுடைய அனாயிண்டிங்கை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் ஏதோ சாதாரண ஒரு உறவில் நீங்கள் வாழலை, உடன்படிக்கையின் உறவில் வாழ்கிறீங்க. எந்த உடன்படிக்கை வாழ்கிறீங்க சொல்லுங்க? உடன்படிக்கையின் உறவு. மற்றவங்களுக்கு எது வேணால் நடக்கலாம், ஆனால் உங்களுக்கு சில காரியம் நடக்காது. என்ன நடக்காதுன்னா, வாசிங்க. முதலாவது, தேவனுடைய உடன்படிக்கையில் இருந்தால் எதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பார்த்துடும். இருக்குங்கிறது நிறைய பார்க்க போகிறோம் வரும் நாட்களில். ஆனால் இன்னைக்கு எது இருக்காது வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நீங்க தேவனுடைய உடன்படிக்கையில் இருந்தீங்கன்னா எகிப்திற்கு வரக்கூடிய வியாதி எங்க வராது? எனக்கு வராது. யாருக்கு வராது? உங்களுக்கு வராது. சொல்லுங்க, எனக்கு வியாதி வராது. ஆமென். வர பண்ண மாட்டேன், வர விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ என் பிள்ளையா இருந்தா, என் உறவில் இருந்தா, என் உடன்படிக்கையில் இருந்தா மற்றவங்களுக்கு வியாதி வரலாம், உனக்கு என்ன வராது? வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க அந்த சொல்ற வார்த்தையே ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன், ஒரு பவரா மாறும். உங்க தெருவில் எல்லாருக்கும் வரலாம், ஆனா உங்களுக்கு வரக்கூடாது, வராது. ஏன் வராது? நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ ஆண்டவருங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரவிட மாட்டேன். எகிப்தியருக்கு 10 வாதம் வந்துச்சு. கால்ரா வந்தது, சொறி வந்தது, பயங்கர ஜுரம் வந்தது, கல்மழை பெஞ்சுது, தவளை வந்தது, பேன் வந்தது, தண்ணி ரத்தமாக மாறிச்சு. நல்லா கவனிங்க. அதே எகிப்து நாட்டில் தான் இவங்களும் ஒரு போர்ஷனில் இருக்கிறாங்க, ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒரு சேரி. அவங்க செல்வமான இடத்துல இருக்கிறாங்க, இவங்க கோசேன்கிற நாட்டில் இருக்கிறாங்க. எகிப்து நாடு முழுவதும் கால்ரா வந்திருக்கு, கொரோனா வந்திருக்குது. ஆனால் அந்த எல்லையில் யாருக்கு என்ன வரல? என்ன வரல? வியாதி வரல. இது ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க எகிப்தியரே. ஹேய், நம்ம ஊரில் ஒண்டி பிழைக்க வந்த பையன் அடிமையாக இருக்கிறானுங்க, ஆனால் நமக்கு வியாதி வருது, அவனுக்கு என்ன வரல? கத்த சொல்லியிருக்கிறாரு, நீ என் பிள்ளையா இருந்தா உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்னையும் உனக்கு நான் வரப்பண்ண மாட்டேன். நீங்கள் முதல்ல நல்ல கவனிங்க. நான் இன்னைக்கு எங்கே பேசுகிறேன்னா உங்கள் மனப்பான்மை பேசுகிறேன். உங்கள் மைண்டில் முதல்ல எனக்கு மற்றவங்களுக்கு வர்ற மாதிரி வர்ற போகிற வியாதியெல்லாம் எனக்கு என்ன செய்யாது? வராது, வரக்கூடாது, அத்து மீறி உள்ள நுழைய முடியாது. இது டிவைன் ஃபென்சிங் போட்டிருக்குது. யோபு வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி இருந்துதான். அதனால் சாத்தான் நிச்சயம் இல்லை, அவனுக்குள்ள வியாதியோ எதையும் கொடுக்க முடியலை. நான் சொல்கிறேன், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு வேலி போட்டு பாதுகாத்துக்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வியாதி வருவது இல்லை. சொல்லுங்க, வியாதி வருவது இல்லை. சிலருக்கு கேள்வி, வந்துட்டா வியாதி எதுக்கு வருது தெரியுமா?
சொல்லுங்கள், போகிறதுக்கு வருது. சொல்லுங்கள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ண வேண்டாம். வியாதி எதுக்கு வருது? போகிறதுக்கு. வியாதி தங்காது. வியாதி முதல்ல இந்த மனப்ப வியாதி என்னை அணுகாது. பைபிளில் உள்ள வசனத்தை தான் காமிக்கிறேன். நான் சொல்கிறேன், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை புசித்தவங்களுக்கே வியாதி இல்லைனா இயேசுவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கிற நமக்கு வியாதி இருக்க முடியாது. அல்லேலூயா. வியாதி வருவதில்லை. ஆமென். கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? எனக்கு முதுகு வலி வராது, எனக்கு இடுப்பு வலி வராது, எனக்கு ஜுரம் வராது, எனக்கு சுகர் வராது, எனக்கு கேன்சர் வராது, எனக்கு எந்த வியாதியும் வராது. என் பக்கத்து தெருவில் போகும், என் வீட்டுக்குள்ளே வராது. இது தேவனுடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவரின் நிழல் இருக்கிறேன். இதெல்லாம் வசனமாக படிக்காதீங்க, நிஜமாக பாருங்கள். நான் அங்கே தான் இருக்கிறேன், அதுதான் என்னுடைய லொக்கேஷன். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய லொக்கேஷன். இந்த ஏரியாவுக்குள்ளே வரவே வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. மைண்ட் செட்டில் வந்தீங்கனாலே அதுவே அந்த மனப்பான்மையை உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எதிர்ப்பு சக்தியை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஆகையால் எகிப்தியருக்கு வந்த இந்த ஏரிக்கரில் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய எந்த வியாதி யாருக்கு வராது? நாங்கள் ஹெவன்லி சிட்டிசன், எங்களுடைய பரலோக குடியுரிமையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களை சுற்றிலும் ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்குது. அதை ஊடுருவி எதுவும் எங்களை எந்த வைரஸும் எங்களை அட்டாக் பண்ணவே முடியாது. இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. கொஞ்சம் ஒரு 5 வருஷத்தை காமிக்கிறேன். காமிச்ச பிறவாது உங்களுக்கு கன்வின்ஸ் வருதான்னு பார்ப்போம். 2வது சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை, நோ ஈவில் ஷால் கம் நியர் யுவர் ஹவுஸ். உங்க வீட்டு பக்கத்தில் எது வராதான்? டெங்கு வராது. நான் இப்போ சொல்ற கருத்தில் நீங்க வராதுன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? டெங்கு ஜுரம், வைரல் ஃபீவர், காலரா, சிக்கன் குனியா, கேன்சர், வாந்தி பேதி, அல்லேலூயா, உங்க வீட்டு பக்கமே வராது. நான் சொல்லலைங்க, கார்டியன் பாஸ்டர் சொல்லலை. யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது என்னமோ உங்களை உற்சாகப்படுத்த எழுதின வார்த்தை நினைக்கிறீங்களா? இது நிஜம்னு எதிர்பார்க்குறீங்களா? இதுதான் நிஜம். அல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அசம்பாவிதம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் நடக்காது. ஆக்சிடெண்ட்டு, அகால மரணம், இதை நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், கேளுங்க. நான் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற ஒரு செய்தி கொடுக்க நினச்சேன், ஆனால் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். அகால மரணம், துர்ச்செய்தி, தேவையில்லாத ஆம்புலன்ஸில் போகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் நடக்காது. ஆமென். ஒரு சத்தமா அல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு. சிலர்லாம் ஏற்கனவே நிறைய ட்ராமா வழியே வந்ததுனால எப்பொழுதுமே ஒரு பதஷ்டமாக இருப்பாங்க. எப்போ எது எந்த பக்கம் எது இடிஞ்சு இப்படியே முழிச்சிட்டு கிடக்குறீங்க, அப்படி இருக்காதீங்க. முதல்ல நார்மலுக்கு வாங்க. எனக்கு எதுவும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அல்லேலூயா. 3வது மார்க் 18:19. மார்க் 16:18-19. மார்க் 16ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, எதுவும் சேதப்படுத்தாது. எதை சாப்பிட்டாலும் சிலருக்கு சாப்பாட்டு விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இதுவா எனக்கு கேஸ், இதுவா எனக்கு லூசுப்பே உள்ளீங்களா, என்ன பண்றது? நான் என்ன சாப்பிட்டாலும் நல்ல கிரைண்டர் இருக்குது. என்ன இருக்குது? எதை சாப்பிட்டாலும் அப்படியே அரைச்சி தள்ளிட்டு இருக்கும். எதுவும் எனக்கு சைடு எஃபெக்டே இங்கே என்னங்க போட்டிருக்குது? நீங்கள் சோத்தை சாப்பிட்டா சேதப்படுத்தான்னு சொல்லல, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. உங்க பாடி டிவைன் மெக்கானிசத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. என் பாடியில் எந்த சாப்பாடு ஒத்துக்காதுங்கிற அலர்ஜியே கிடையாது. இதுவா ஒத்துக்காது, முட்டையா ஒத்துக்காது, இதுவா கேஸ், இதுவா ஒன்றும் கிடையாது. எதை கொடு, கொண்டா அரைச்சி தள்ளிக்கினே இருப்போம். நான் முந்தானத்து போனேன், அப்சல்யூட் பார்பிக்யூன்னு ஒரு கடைக்கு போயிட்டோம். ஒரு எங்கள் என்கேஜ்மெண்ட் சாப்பாடு ஃபுல்லாக கம்பியில் மாட்டி அப்படியே சுட அப்படியே என்ன வைக்கிறான், ப்ரான் வைக்கிறான், சிக்கன் வைக்கிறான், ஃபிஷ் வைக்கிறான், மட்டன் வைக்கிறான். நான் வச்சு வை ஃபுல்லாகவே சோறே சாப்பிடல. மத்தியானம் ஃபுல் லஞ்ச் என்ன தான்
ஃபுல்லாக மொக்கிக்கிட்டு கடைசியில் நல்ல ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் அது வந்து பஃபே சாப்பிட்றனால எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டோம். எனக்கு கடைசி சாப்பாடு இங்கே வந்துச்சு. நானும் அசரவே இல்லையே, ஒன்றும் என்னை வேதப்படுத்த. திரும்ப நைட்டு போனால் மட்டன் பிரியாணி, அது ஒரு என்கேஜ்மெண்ட்டு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் நைட்டு மாதிரி சாப்பிடக்கூடாது, மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டாச்சு, நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பாடு டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. வெளுத்து கட்டினேன். அதுவும் நைட்டு இங்கே வந்துச்சு. வந்து படுத்தேன். இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் உன்னை. காலையில் எழுப்பி நல்லா வாக்கிங் போனேன், பெர்ஃபெக்டாக இருக்கிறேன். உங்கள் மைண்ட் செட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது எனக்கு இதாயிருமோ, இது இப்படி இருக்குமோ, இது சாப்பிட்டா இது வந்துடுமோ. எது சாப்பிட்டாலும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வராத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அலர்ஜி, ஒரு பயம் இருக்கும். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. என்றும் சாவுக்கு ஏதுவானதை குடித்தா கூட அது என்ன செய்யாது. நான் நல்லதை தானே சாப்பிட்றேன், அதில் கெமிக்கல் இருக்கலாம், இல்லாட்டினா அதில் சில காரியங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் அப்படி எதுவாக இருந்தாலும் நாட்களுக்கு தக்கதாக என்ன இருக்கும், எனக்கு பலன் இருக்கும், சேதப்படுத்தாது. அடுத்தது மத்தேயு 16. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். 16-18 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீங்க தேவனுடைய உடன்படிக்கையில் இருந்தீங்கன்னா பாதாளத்தின் வாசல்கள் கூட உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. நரகமே திட்டம் போட்டால் கூட உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ வேற, நீ இருக்கிற உடன்படிக்கையின் வல்லமை வேற. நல்லா சொல்லுங்க, உடன்படிக்கையில் ஒரு அனாயிண்டிங் இருக்குது, உடன்படிக்கையில் ஒரு பவர் இருக்குது, உடன்படிக்கையில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீ தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக சாத்தான் எல்லாரையும் விழுங்கலாம், ஆனால் உன்னை விழுங்க முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது. சிங்க கெபில உடன்படிக்கையில் உள்ள ஒரு மனுத்தனை கொண்டு தானியேலை போட்டாங்க, சிங்கம் சேதப்படுத்தல. உடன்படிக்கையில் இருக்கிற இந்த எபிரேய புருஷர் கொண்டு நெருப்பில் போட்டாங்க, நெருப்பு சேதப்படுத்த முடியல. உடன்படிக்கையில் இருக்கிற பேதுருவை ஜெயிலில் போட்டாங்க, காலையில் வெளியே வந்துட்டான். உடன்படிக்கை இருக்கிற பவுலை கொண்டு ஜெயிலில் வச்ச, ஜெயிலே இல்லை, அஸ்திபாரம் எல்லாம் தகர்ந்து போயிடுச்சு. சொல்கிறேன் கேளுங்க, உடன்படிக்கையில் இருந்தீங்கன்னா பாதாளம் கூட உங்களை சேதப்படுத்தாது. இங்கே ஒரு வார்த்தை அடிஷனலாக சொல்கிறேன், இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான. இந்த இடத்துல சிலருக்கு ஒரு எண்ணம், யாரோ ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே வியாதி, வீட்டுக்குள்ளே சண்டை, இல்லை என் வீட்டுக்காருக்கு அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். ஒன்றும் கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் ஒருத்தன் வேணுக்குன்னு திட்டமிட்டு உனக்கு சூனியம் பண்ணாலும் அது என்ன செய்யாது, வாய்க்காது. எப்போ வாய்க்கும் தெரியுமா, வாய்க்கும் நீ பயந்தனா செஞ்சுட்டானோ. நல்ல கவனிங்க, இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் உள்ள ஒரு சபை போதகர்கள் எல்லாருமே இந்த பில்லி சூனியத்தை, மாந்திரிகத்தை நம்புகிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற ஆட்கள் அவங்க வந்து அவங்களுடைய தலைமை போதகர் வீட்டில் ஏதோ ஒரு தடவை ஒரு கோழிக்கால் இருந்துதான். உடனே எவனோ ஏதோ பண்ணி வச்சுட்டான், அதனால் சாப்பாடு கூட யார் கெஸ்ட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பாஸ்டர்மா பண்ணி வச்சா சாப்பிடுவாங்க. கசி செத்தே போயிட்டார். நான் சொன்னேன், வெள்ளையும் ஜொல்லையுமா இருந்தீங்களே, பைபிள் இவ்வளோ படிச்சிங்களே, வசனத்தின் மேலே விசுவாசம் இல்லையே, செய்வனையே நம்புறீங்களே, வசனத்தை நம்பலையே. வசனம் என்ன சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குருசில்னு சொல்ல, அதை நம்பலை. ஆனால் அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான். வேதம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள. ஒரு நாள் சர்ச்சு வாசல் எலுமிச்சம்பழம் இருந்தது, வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். எனக்கு நல்லதாக போய், நீ தர்பீஸ் போடுறியா போடு, எதையாவது போடு, நான் திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், எல்லாத்தையும் இது க்ளீன் பண்ணிடும். அதுவா இதுவா மஞ்சள் வச்சுருக்காங்க. நீ பயந்த, யோபு சொல்கிறான், நான் பயந்த காரியம். அப்போது அந்த பொருள் மேலே அவங்க செஞ்சதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் நீ தான் டோரை திறக்கிற, என்ட்ரி. யோபுடைய வாழ்க்கையில் அந்த தீமையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, சாத்தான் கொண்டு வந்தாலும் கதவை திறந்தது யார், யோபு கதவை திறந்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கர்த்தரே வேலி போட்டு வச்சிருந்தார். நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி ஆண்டவரே வேலி போட்டிருந்தாலும் நீங்கள் கதவை திறக்க முடியும்.
நீங்கள் கதவை திறந்து விட்டு அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. ஆகையால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? பைபிளில் என்னாகமம் 21 அதிகாரத்தில் ஒருத்தன் இதுக்குன்னே லஞ்சம் வாங்கி கூலி பேசிட்டு சபிக்கிறதுக்கு, சூனியம் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தன் வர்றான். பிழையாம் வந்து இஸ்ரேல் மக்களை சபிக்கிறதுக்கு பொன் வெள்ளியெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு ராஜாட்டை வாங்கிட்டு ஒரு மேலே நின்று மந்திரவாதங்கள், இந்த பூஜா இதெல்லாம் என்னது யாகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த மக்கள் இருக்கிற அந்த நாட்டை பார்த்து சபிக்கிறதுக்கு எழும்பி நிற்கிறான். எழும்பி நின்ன உடனே அவன் மேலே யார் இறங்கிட்டா? ஆவியானவர் இறங்கிட்டாரு. மந்திரவாதம் சொல்லி சபிக்க வந்தவன் வாய் ஆவியானவர் இறங்கின உடனே அவன் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும்? ஆசீர்வதிக்கிறவனே அல்லாமல் வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. பல்ட்டி அடிச்சிட்டான். ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. ஏய், உனக்கு கூலி கொடுத்து சபிக்க கூட்டு வந்தா இங்கே வந்து என்ன பல்ட்டி அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி திரும்ப இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே போய் யாகம் வளர்க்குறான். என்ன வளர்த்தாலும் அவன் தான் சொல்கிறான். 23 ஆசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். உங்க பலம் உங்களுக்கு தெரியல. உங்களுடைய கவர்னன்ட்டினுடைய வல்லமை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. உங்களோடு தேவன் வைத்திருக்க உடன்படிக்கையின் வல்லமையின் மகத்துவம் உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரியுது. அந்த ஜனத்தை தொட முடியல. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? தேவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். வாசிங்க மத ஃபுல்லா. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்தம். மிருகத்திலேயே சிங்கத்து காட்டுக்கு ராஜா எது? காட்டுக்கு ராஜா எது? சிங்கம். இந்த சிங்கம் எல்லாத்தையும் எதிர்த்து அடிச்சிடும். நான் இந்த அனிமல் பிளானெட்டில் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த சிங்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு காண்டாமிருகம் அது புல் மேய்ச்சிட்டு இருக்குது. இந்த சிங்கம் வந்து என்ன செஞ்சது? இதை சீண்டி பார்த்தது. வந்து மேலே பாஞ்சுது. பாஞ்சோடனே அது பாறை மாதிரி இருந்தது. கீழே வந்துச்சு. அது பேசாமல் தான் இருந்தது. இவர் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணார். திரும்பிட்டு ஒரு தூக்கிச்சு பாருங்க, கொம்பை வச்சுட்டு. சிங்கம் என்ன செஞ்சிச்சு? நொண்டி அடிச்சுட்டு போகுது. அப்புறம் என்ன செய்யுது? ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்துக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. 24 வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். நீங்க யார் தெரியுமா? துஷ்ட சிங்கம் போல படுத்திருக்கிறீங்க. பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களை யாரும் சபிக்க முடியாது. ஒரு பாஸ்டரை யாரும் சபிக்க முடியாது. சபிச்சா அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான், அவன் நாசமா போயிடுவான். நான் சொல்றேன், இயேசு பைபிளை சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் அவன் போயிடுவான், சபிக்கப்பட்டுவான். நீ வேற ரகம், நீ வேற. ஆண்டவருடைய தெய்வீகம் உன் மேலே இருக்கிறனால உன்னை யாரும் சபிக்க முடியாது. எப்படி நீ அப்படி யோசிக்கிற? உன் மண்டையில் என்ன, எப்படி அந்த புத்தி வருது? யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோ அந்த எண்ணம் தான் கதவை திறந்து விடுறீங்க. கதவை சாத்தானுக்கு ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்குள் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனம் படிக்கிறீங்க பாருங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அடுத்தது பாருங்க, உடன்படிக்கையில் இருந்தால் இதெல்லாம் இருக்காது. யோசுவா 1:5 படிங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கையில் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு, டேய் நீ உயிரோடு, இப்போ தான் சார்ஜ் எடுக்கிறான் யோசுவா, பொறுப்பு எடுக்கிறான். பொறுப்பு எடுக்கிற அன்னைக்கு கத்த சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் உனக்கு உண்பதாக நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னை விட்டு உன்னை கையை தட்டுங்க. இந்த வார்த்தைக்கு அல்லேலூயா. இது நிஜம். ஏதோ பயந்த ஒருத்தனை தைரியப்படுத்துக்காக சொல்லப்பட்ட உப்பு சப்பில்லாத வார்த்தை கிடையாது. இது நிஜம். இந்த நிஜத்தை, இந்த வார்த்தையை யோசுவா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கத்த நிரூபித்து காண்பிச்சாரு. 30 ராஜாக்கள், 7 ஜாதிகள், ஒருத்தர் கூட பக்கத்தில் வரல. எல்லாத்தையும் தூக்கி ராட்சதர்கள் எல்லாம் ஓட விட்டுட்டான். அவங்கள ஒரு 5 ராஜாக்கள்
இந்த யோசுவாவுடைய இஸ்ரவேலை எதிர்த்து வந்தாங்க. இவங்களுடைய இராணுவம் போய் அடித்து தூக்கின உடனே சண்டைக்கு வந்து 5 பேரும் போய் கெபியில் ஒளிஞ்சிக்கிட்டானுங்க. அந்த கெபியை ஒரு கல்லை வச்சு மூடிக்கிட்டு மிச்ச தேசத்தை ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்த பிறகு இந்த 5 பேரையும் அந்த குகையிலேருந்து வெளியே கொண்டு சொன்னான். வெளியே கொண்டு வந்து 5 ராஜாவையும் படுக்க வச்சு 5 ராஜாவுடைய தலை கழுத்து மேலே யோசுவாவுடைய தளபதிகள் 5 பேருடைய காலை வைக்க சொன்னான். காலை வைங்கடா, கழுத்து மேலே கழுத்தை மிதிடா, மிதி, தலையை மிதி, நசுக்கு. அப்படி வச்சுட்டு சொல்கிறான், ஒவ்வொரு எதிரியும் கத்துருவோம் காலுக்கு கீழே கொண்டு வருவார். கையத்தட்டு, அல்லேலூயா. இதே மாதிரி ஆண்டு இது இயேசு சொன்னார், அவர் உன் காலை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால் நசுக்குவார். இயேசு யோசுவா எல்லாமே ஒரே வார்த்தை, தேவன் என் ரட்சிப்பு. யோசுவா சொல்கிறான், இதே மாதிரி 30 ராஜாக்களை இங்கே தான் கொண்டு வருவார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் யோசுவாவை எதிர்த்து ஒருத்தன் நிற்க முடியும். நான் சொல்கிறேங்களுங்க, உங்கள் மேலே இருக்கிற உடன்படிக்கை அனாயிண்டிங்குடைய வல்லமையே வேறு. உங்களுக்கு என்னுடைய மதிப்பு தெரில. இந்த அனாயிண்டிங் நீ நின்னீங்கன்னா ஒருத்தர் உங்கள் மூஞ்சிக்கு எதிர்ன்னு பேச மாட்டாங்க. இந்த வார்த்தையை ஒரு சில வருஷம் முன்பதாக எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளங்கள், நிறைய நபர்கள்லாம் அந்த ஒருத்தர் கூட என் எதிரில் வந்து பேச விடலை கர்த்தர். அப்படியே போயிரு. ஏன் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திலேருந்து நான் வெளியே வந்த பொழுது ரிசைனிங் லெட்டர் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, எப்படியா உன்னை ரைட் லெஃப்ட் வாங்கிடுவானுங்களே, உட்காத்த வச்சு தலைவர்கள், அரசியல் ஆவிக்குரிய அரசியல்வாதி உன்னைய. சொன்னேன், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? நீ உயிரோடு இருக்கனாலலாம் ஒருவனும், அந்த வார்த்தை இருக்குது. அதே மாதிரி ரிசைன் லெட்டரை பார்த்தாங்க, அக்செப்டன்னு அனுப்பி வச்சிட்டாங்க. ஒருத்தர் கூட கூப்பிட்டு என்கொயரி கூட கூப்பிடல. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை நீங்கள் ரேமாவாக எடுத்தீங்கன்னா அது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு இருக்க வரைக்கும் ஒருவனும் எனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க, வார்த்தை அப்படியே நிஜமா பாருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அதை உங்க வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். சூப்பர். அடுத்தது சூப்பரான வசனம்லாம் வந்துட்டு இருக்குது. ரெடியா இருங்க. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வைக்காதப்போ நாசமாக போகும். அவ்வளோதான். என்ன போகும்? நாசமாக போயிடும். அவன் டைம் போட்டு 24/7 ஒர்க் பண்ணி உன்னைய அட்டாக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறானோ எல்லா வெப்பன், எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் ஆயுத சாலையிலே தகர்த்து போடுவார். வாசிங்க, ஃபுல்லாக வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நீதி இதுதான். கர்த்தர் வந்து ஒரு என்ன சொல்றது, அவருடைய நீதியே மனுஷ நீதிக்கு வித்தியாசமானது. நீ மற்ற எல்லார்ட்டையும் போய் எதையா பண்ணிக்கா, ஏன் பிள்ளைகள் மேலே கை வச்சா நான் வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன் நீதி இதுதான். ஏன் நீதி என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதாவது பிளான் பண்ண நீ காலி. அந்த நியாயத்தில் கூட நீ எழும்பி அதெல்லாம் போட, நியாயத்தில் எழும்பும் அநியாயத்தில் எழும்பும் போடலைங்க. உன்னைய நியாயமாகவே ஒருத்தர் குற்றப்படுத்த வந்தால் கூட அவன் கையை கீழே இருக்குது. அந்த அளவுக்கு. இன்னொரு வார்த்தை என்னாகமத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே நான் குற்றம் என் பிள்ளைங்க தப்பு பண்ணால் நான் கண்டுக்க மாட்டேன். என் பிள்ளையை பற்றி என்கிட்ட வந்து குறை சொல்லாத, வெளியே போ. என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், அவங்கள எப்படி நான் சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியும். சர்ச்சு பாஸ்டர் இருக்கிற இவர் என்ன இப்படி நீ பேசாத போ. என் பிள்ளை நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல், உங்களுக்குன்னு ஆண்டவர் சிறப்பு சலுகை வச்சுக்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு, நியாயத்தில் எழும்பினா கூட அதை தட்டி விட்டுட்டு அவர் பார்த்துக்குவார். என் ஊழியக்கார சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளோ ஜெலஸாக இருக்கிறாருங்க, உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுடைய உடன்படிக்கையில் இருக்கிற பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது சாத்தா வந்து குற்றப்படுத்தினா கூட அவனைத்தான் துரத்துவார தவிர. ஆபிரகாம் பொய் சொன்னாங்க. அபிமெலேக்கிட்ட போய், பார்வோன்ட்ட போய் தான் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டான்? என்ன சொன்னான்? அந்த பொண்டாட்டிய சாராளை பார்த்து ஆபிரகாம் என்ன சொன்னான்? பார்வோன்ட்ட என் சகோதரின்ட்டான், தங்கச்சின்ட்டான். ஆனால் கர்த்தர் வந்து
ஆபிரகாமை திட்டல, பார்வோனை திட்டுறாரு. அவன் மேலே கை வச்சு தொலை உரிச்சுட்டார். அவன் தானே போச்சுனா, அதெல்லாம் விடு, அதெல்லாம் விடு, அதை பற்றி பேசாத. அவன் ஜோம் பண்ணா தான் உனக்கு குழந்தை பிறகுண்டான். அபிமெலேக்கு வீட்டில் எல்லாருக்கும் குழந்தை இல்லையா, இவனை சாராளை தூக்கிட்டு போயிட்டான். 80 வயசு பாட்டி தூக்கிட்டு போயிருக்கிறான். இது ஒரு உடன்படிக்கையின் அழகு. நல்ல கணிங்க, உடன்படிக்கையில் இருந்தால் அது ஒரு பியூட்டி தான். 80 வயசு பாட்டி தூக்கிட்டு போயிருக்கிறான்னா எந்த அளவுக்கு நம்ம பாட்டியம்மா இருந்திருக்கோன்னு யோசிப்பாருங்க. சரி, தூக்கிட்டு போயிட்டான்னு விடலை பாருங்க ஆண்டவர். அபிமெலேக்கு சொப்பனத்தில் மிரட்டுறாரு, நீ அந்த பொண்ணு மேலே கை வச்ச செத்தன்னு சொல்லி நடுராத்திரி சொப்பனத்தில் அபிமெலேக்கு நேர என்கவுண்டர் பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு, அவன் சொல்கிறான் அவன் தங்கச்சின்னு சொன்னேன், அவன் சொல்லுவான், அவன் பொய்யெல்லாம் பேசுவான், ஆனால் நீ அவன் மேலே இது என்ன அநியாயமாக இருக்குது சொல்லிக்கிட்டு சொல்கிறாரு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஜோம் பண்ணா தான் உனக்கு குழந்தை பிறகுண்டார். ஏங்க, உங்களை எந்த அளவு விட்டு கொடுக்காம உங்களுடைய தப்பை கூட கண்டுக்காம உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கடவுள் இருக்கிறாருங்க. கையை தட்டுங்க. அதுக்காக தப்பு பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை தூண்டி விடுறது கிடையாது. சிறப்பு சலுகைச்சிட இல்லை, அதெல்லாம் காலப்போக்கில் நீங்கள் மாற்றிக்கணும். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஸ்டாண்டர்டை நீங்கள் மேன்மக்கள் தான். ஆண்டோடைய பிள்ளைய வந்த பிறகு சில்லற புத்தியெல்லாம் இருந்தாலும் மேலே வர அதெல்லாம் விட்டுட்டு லெட்கோன்னு ஒன்று இருக்குது. நல்ல கவனிங்க, லெட்கோ. உங்கள் வாழ்க்கையில் சிலரை மன்னிச்சு விட்டுருங்க, சிலரை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க, சிலரை நீங்கள் பழி வாங்காதீங்க, சிலர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ண, சிலர்கிட்ட போய் பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பழைய அதெல்லாம் லெட்கோ விட்டுருங்க. ஏன்னா நீ உன்னை நான் மேலே உயர்த்திட்டு இருக்கிறேன், அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி தான் ஆபிரகாமுக்கு அந்த சலுகை கொடுக்குறாரு. அவன் போய் சொன்னால் கூட அவனை காப்பாற்றுறாரு. ஏன் அப்படின்னா, போக அவன் விட்டுருவான், அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பான்னு எனக்கு தெரியும், அவன் என் சிநேகிதன்ட்டார். வேறு என்ன பேச முடியும்? ஒருத்தரும் பேச முடியாது, விட்டுட்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். கைத்தட்டி ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. சூப்பர். அடுத்தது 7வது பாயிண்ட், சங்கீதம் 34:10. சூப்பராக இருக்கு பாருங்க. ராஜா விட்டு பிள்ளை பட்டினியாக இருக்கும், உங்களை விட மாட்டாராம். என்ன வசனங்க இது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் காட்டுக்கு ராஜா தான் பிள்ளைக்கு சோறு கொடுக்காம இருப்பாரா? எங்கேயாவது எதையாவது அடிச்சு பிடிச்சாவது சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா அவங்க சொல்றாரு, அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகளுக்கு உடன்படிக்கையில் இருந்தா ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. கையை தட்டி ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 9 நன்மை இருந்துட்டு 10வது நன்மை குறை, அப்படி கிடையாது. எந்த நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. எல்லாம் நிறைவா இருக்கும், நன்மையும் கிருபையும். சூப்பர். அடுத்தது 8வது, ஏசாயா 60:18. சூப்பரான வார்த்தை. இந்த வசனத்தை பாருங்க எல்லாரும். காது கூட கேட்க விட மாட்டாராம். என்னது? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. எல்லையில கேட்க கூட மாட்டேன்னு சொல்றாரு. தீமைய இப்படி சொல்றேன், பேட் நியூஸ் உங்க காதுக்கு வராது. கை தட்டுங்க இந்த வார்த்தைக்கு. அவன் செத்துட்டான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த கர்த்தருக்கு இந்த வார்த்தை சமீபத்தில் எனக்கு தீர்க்கதரிசனமா சொன்னாரு. உன் செல்போன்ல விசுவாசிகள் இருந்து எந்த பேட் நியூஸும் வராது. நீ என் உடன்படிக்கையில் இருக்கிறனால உன் எல்லையில் இருக்கிற எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த பேட் நியூஸும் கேட்குற அளவுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்றார். ஆமே சொல்லுங்க. நடக்கிறது 2வதுங்க, கேட்க கூட, உன் காது கேட்க கூட நான் விட மாட்டேன். இது உடன்படிக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு. மறுபடியும் வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க இருக்கிற இனி நீங்க போன்ல பேட் நியூஸ் உங்களுக்கு வராது. ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா உடனே ரிசீவ் பண்ணுங்க. வராதுன்னா வராது தான். ஒருத்தர் ஆக்சிடென்ட், சூசைட் பண்ணிட்டார், இந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் ஃபோனில் யார் பண்ண கூட விட மாட்டார். அந்த நியூஸே வராது. அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் ஆண்டவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளை ஒரு துர்ச்செய்தியை கேட்டு ஷாக்கார இடத்துக்கு நான் விடவே மாட்டேன், உன் எல்லையிலே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு. உங்களுக்குன்னு தேவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிறாருங்க. உங்கள் ஃபேமிலி ஒரு பவுண்ட்ரி, உங்களுடைய திங்ஸு, நீங்கள் உங்கள் வீடு கார் அந்த தெருவில் நிப்பாட்டிருப்பீங்க. உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்கள் சைக்கிளில் இருக்கிற பெல்லை கூட ஒருத்தன் தொட விட மாட்டார். கையை தட்டி ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா.
God will protect. உன்னை மட்டும் பாதுகாக்கிற நினைக்காத, உன் பிள்ளைய பாதுகாக்க நினைக்கிற, உன்னுடைய பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்டை கூட ஐயே அல்லேலூயா கையத்தட்டு ஒருத்தனை தொட விட மாட்டார். கர்த்தர் அந்த செக்யூரிட்டி பொறுப்படுத்துகிறார். அல்லேலூயா, சூப்பர். அடுத்தது ரோமர் 8:1. ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இருந்தால் எதெல்லாம் இருக்காது, எதெல்லாம் இல்லைங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனக்கு தண்டனை கிடையாது. என் மேல யாரும் தீர்ப்பு செய்ய முடியாது, என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, என்னை யாரும் தண்டனைக்கு தள்ள முடியாது, என் மேல யாரும் கேஸ் போட முடியாது. இந்த ஒரு வார்த்தையை நான் இப்போ ப்ரொஃபட்டிக்கலாக சொல்கிறேன். யாரும் உங்களுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. கைத்தட்டுங்க. அல்லையா, ஒருத்தனும் உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண விட மாட்டார். ஆமேனா நோமேனா சொன்னீங்கன்னா ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன போட்டிருக்குது அந்த வசனம் மறுபடியும் வாசிமா? ஆக்கினை தீர்ப்பில்லை, தண்டனை தீர்ப்பில்லை, நியாய தீர்ப்பில்லை. உங்கள் மேலே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வராதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எதிராக எந்த ஜட்ஜி எழும்ப விட மாட்டார். தீர்ப்பு கொடுக்குறேன் இதெல்லாம் வராது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் உன்னை ஆண்டவர் உன் மேலே எந்த ஒரு தீர்ப்பு, தவறான எந்த விதமான முடிவு, ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு அக்யூசேஷன், என்ன சொல்கிறது வார்த்தைகளை, எதுவுமே உங்கள் மேலே வராது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, குற்றப்படுத்துதல் இல்லை. ஆமென். சூப்பர். அடுத்தது 10வது ரோமர் 8 அதே அதிகாரத்தில் 38-39 படிங்க. ரோமர் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. தேவனுடைய அன்பை விட்டு ஒன்று உங்களை பிரிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு நடக்கிற எந்த சம்பவங்களும் தேவனை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. உயர்வு, தாழ்வு, உபத்திரவம், பஞ்சம், பசி, பட்டினி, உயர்வு, எதுவோ தேவனுடைய, நல்ல கவனிங்க, அந்த இடத்துல இல்லை. நீங்க உங்களுடைய உடன்படிக்கை பெட்டர் ப்ராமிஸ், இது ஹை ப்ரொடெக்ஷன், இது பயங்கரமாக சீல் பண்ணியிருக்கிறாரு. இந்த சீல், இந்த உடன்படிக்கை முத்திரைக்குள்ளே இருக்கிற ஒன்றைய மரணம் கூட பிரிக்காது. இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்க அப்படிங்க. ஒரு திருமணத்தில் கணவன் மனைவி கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்லுவோம், வாழ்விலும் நன்மையிலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் உனக்கு மனைவியாக இருப்பேன். ஆனால் ஒரு திருமணத்தில் ஒரு கணவன் மனைவியை மரணம் பிரிச்சிடும். மரித்துட்டா, ஒரு மனைவியை ஒரு கணவனை மரிச்சிட்டா அப்புறம் அவங்க வேற ஒரு திருமணம் பண்ணலாம். மரணத்துக்கு பிறகு அவங்க மனைவியாக இருக்க முடியாது, கணவனாக இருக்க முடியாது. மரணம். அதனால தான் பைபிளில் டைவர்ஸ் பைபிளில் அக்செப்டட் கிடையாது. நான் விவாகரத்தை வெறுக்கிறேன் பைபிள் எழுதியிருக்குது. அதில் கவனிங்க, விவாகரத்தை வெறுக்கிறேன்னே பைபிளில் இருக்குது. நீங்கள் மல்கியா புத்தகத்தில் அந்த வார்த்தை இருக்குது. அதனால் டைவர்ஸ் நாட் அலௌடு. அடுத்தது மரணம்தான் ஒரு திருமணத்தை பிரிக்குதுன்னு பைபிள் இருக்குது. மரித்த பிறகு வேறு யாரையும் திருமணம் பண்ண அவளுக்கு உரிமை உண்டுன்னு போட்டிருக்குது பைபிளில். ஆனால் இங்கே பாருங்க, மரணம் கூட உங்களை நினைச்ச முடியாது. இயேசுவை விட்டு மரித்தால் நீங்கள் யாருடையவர்கள் தான்? கையத்தட்டு. அல்லேலூயா. மரணத்திற்கு பிறகு நீ இயேசு சொந்தமானவன் தான். மரணமானாலும் போடுமா, 38 போடுங்க. இப்போ வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் வேற கிரகத்திலிருந்து ஒரு பெரிய அடுத்த இந்த நிலவு வாசிகள் வந்தா கூட உன்னை நினைச்ச முடியாதான். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய அன்பை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முத்திரை, அப்படிப்பட்ட ஒரு பாண்டு, அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன். என்னை அவ்வளவு லேசில் அசைச்சிட முடியாது.
இப்போ சாத்தானை பார்த்து நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒருத்தரையோ நீ கொடுக்குற பாவத்தினாலேயோ எந்த காரியத்தினாலோ தேவனுடைய அன்பை விட்டு நீ ஒருத்தரையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கை நீங்கள் பண்ணலை, அவர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்துக்கு அதுக்கு பே பண்ணியிருக்கிறாரு. ஆகையால் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் அவர் ஃபெயில் ஆக மாட்டார். கைத்தட்டுங்க. நீங்கள் ஃபெயில் ஆனாலும் அவர் ஃபெயில் ஆக மாட்டார். அவர் ஃபெயில் ஆகாதனால நீங்கள் ஃபெயில் ஆக முடியாது. அவர் விட்டு கொடுத்தா தானே, அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. சாத்தா எவ்வளவு ரேட்டு பேசினாலும் முழு உலகத்தையும் ஆண்டவருக்கு பாதத்தில் போடுறான். போட்டுட்டு இந்த உலகத்தை எடுத்துக்கா, ஆனால் நீ அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டார். அதான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். சூப்பர். இன்னொரு 5 நிமிஷத்தில் ஜீவனை குறித்து பேச விரும்புகிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும். நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம்னா ஜீவனுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். அழிவுக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம் கிடையாது. ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்கள். ஆதியில் நம்மளை படைத்த பொழுது 1:26 படிங்க. ஆதியாகமம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நிப்பாட்டுங்க. இங்க தேவன் மனுஷனை முதல்ல எப்படி படைச்சுக்கிறாரு? தமது சாயலாகவும் தமது ரூபம். அப்படின்னா என்னன்னா அவருடைய தன்மை, அவருடைய தரம், அவருடைய கேரக்டர், அவருடைய இமேஜ். அப்படின்னா தேவன் சாகாமை உள்ளவர். அவருக்கு சாவு கிடையாது, அழிவு கிடையாது, வியாதி கிடையாது, மரணம் கிடையாது. அவருடைய தன்மையில் படைச்சுக்கிறான்னா ஆதாம முதல்ல எப்படி படைச்சார்னா சாக முடியாதவனாய் தான் படைச்சாராம். சாக முடியாது. அப்படிப்பட்ட தேவனை போல அந்த ஜீவனிலே வாழ்ந்திருக்கக்கூடிய தேவ ரகமாக படைச்சார். இதுதான் ஒரிஜினல் டிசைன் உங்களை குறித்து என்னை குறித்தும். ஆனால் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த மரணத்தின் கனியை புசித்த பொழுது இந்த சாகவே முடியாத ஆதாமுடைய வாழ்க்கைக்குள்ள வைரஸ் உள்ள வந்ததுனால மரணம், வியாதி, படிப்படியாக அவன் மரணத்தை நோக்கி போயிட்டு தான். வீழ்ச்சி, மனிதனுடைய வீழ்ச்சி மரணத்தை கொண்டு வந்தது. சரி, இதை ரொம்ப நம்புகிறோம். ஆனால் இயேசு எந்த இடத்துல ஆதாம் விழுந்தானோ அதை இயேசு சிலுவையில் சரிப்படுத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. சரிப்படுத்தி மறுபடியும் அந்த ஆதியிலிருந்து என்றென்றும் சாக முடியாத இடத்துக்கு தேவன் தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. என்ன சொன்னேன்? முதலாவது சாகாமை உள்ளவனாய் படைச்சாரு, வாழுகிறவனாய் படைச்சாரு, அழிய முடியாதவனை படைச்சாரு, வியாதி இல்லாத மரணம் இல்லாத அந்த வாழ்க்கை கொடுத்தாரு. ஆனால் இடையில வீழ்ச்சி வந்தது. அந்த வீழ்ச்சியை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சரிப்படுத்திட்டாரு. சரிப்படுத்தின உடனே இப்போ எந்த நிலைமைக்கு வந்துட்டான்? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி ஆதாம் இருந்தானோ அந்த நிலைமைக்கும் அதை விட உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டான். ஏன்னா அங்க மரணத்தின் கனியை புசித்தான், இங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தனால ஜீவ விருட்சத்தையே புசிக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் ஜீவ விருட்சம். அந்த தோட்டத்தில் 2 விருட்சம் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை. அந்த ஜீவ விருட்சம் கிறிஸ்து. ஆனால் இவன் சாத்தானாகிய நன்மை தீமை லாஜிக்கில் போய் லாக் ஆகிட்டான், அதனால் டெத் ஆகிட்டான். ஆனால் இப்போ நமக்கு என்ன ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறாருன்னா, திருவிருந்து எடுக்கும்போது யாரை சாப்பிட்றீங்க? யாரை சாப்பிட்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறீங்க. அவர் தான் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா நீங்கள் என்னைக்கு சாக. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அல்லேலூயா. ஏதேனின் வாழ்வு, தேவனின் உறவு, அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்காக நான் வடிமை. அவரை தவிர்த்து நீங்கள் உங்களால் வாழ முடியாது. என்னை எல்லாமால் உங்களால் ஒன்றும். இண்டிபெண்டன்ஸ் போனதுனால தான் ஆதாம் மரணம், வியாதி, சாபம் வந்தது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை மறுசீரமைத்திருக்கிறார். ஆதாமில் இழந்த எல்லாவற்றையும் இயேசு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆமென். மீண்டும் தேவ உறவு, நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நமக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள ஜீவ வாழ்வை தந்திருக்கிறார், நிலை நிறுத்தியிருக்கிறார். மறுபடியும் தேவ உறவு, ஜீவன், சுகம், பலன், பெருக்கத்திலே நாம் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு, சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு என் உயிரே அவர் தான். எனக்குள்ள அவர் உயிராக இருக்கிறனால என்னிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். உங்களுக்குள்ள எத்தனை பேர் எனக்குள்ள இயேசு இருக்கா விசுவாசிக்கிறீங்க?
எனக்குள்ள இயேசு இருந்தால் ஜீவன் இருக்குது. எனக்குள்ள ஜீவன் இருந்தால் அது சுகம், ஆரோக்கியம், வாழ்வை பெருக்கெடுக்க வைக்கும். வாயை திறந்து ஜீவனை பேசுங்க. சாவை பேசாதீங்க, மரணத்தை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க. டோன்ட் கன்ஃபஸ் சிக்னஸ். தயவு செய்து நான் இன்னைக்கு சின்சியராக சொல்கிறேன், மரணத்தை பேசாதீங்க. செத்தா நல்லா இருக்கும், மரணத்தை குறித்து பேசாதீங்க. ஏன்னா மரணமும் ஜீவன் எங்கே இருக்குது? ஆவியின் அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவர் உங்களை ஒரிஜினல் டிசைனுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாரு. இடையில இந்த மாதிரியான ஏடாகூடமான வார்த்தைகளை பேசி ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் கெடுத்துடாதீங்க. ஆதி நோக்கம் நல்லா கவனிங்க. ஆதாம் பாவம் செஞ்ச பொழுது எப்படி இருந்தா, வயதாகி வயதாகி பலன் குறைந்து மரிப்பது தான் ஆதாம் வீழ்ச்சினால் வந்தது. ஆனால் ஆதி நோக்கம் அப்படி கிடையாது. வயசே ஆகாது, என்றும் நீங்கள் பலன், நாளுக்கு நாள் விருத்தி. சொல்லுங்க, நாளுக்கு நாள். நாட்களுக்கு தக்கதாக என்ன இருக்கும்? பலன் இருக்கும். என்ன இருக்கும்? பலன் இருக்கும். இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், வாயை முதல்ல காத்துக்கிடுங்க. நெகட்டிவாக பேசாதீங்க. மைண்டை முதல்ல செட்ரேட் பண்ணுங்க. ஃபெய்த்துக்குள்ளே இருங்க. பாசிட்டிவாக இது பண்ணுங்க. விசுவாசத்தை பேசுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பேசுங்க. நன்மையை பேசுங்க. ஜீவனை பேசுங்க. சுகத்தை பேசுங்க. ஆசீர்வாதத்தை பேசுங்க. வாழ்வை பேசுங்க. நெகட்டிவாக மைண்டில் திங்க் பண்ணாதீங்க, வாயில் பேசாதீங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். உங்களுடைய பாடியை நீங்கள் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும். உங்கள் உடலுக்கு நீங்கள் தான் காவலாளி. உங்கள் ஹெல்த்து உங்களுடைய கேரில் இருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனே கெடுத்து. அப்போ முதல்ல 3 காரியம் சொல்கிறேன். மைண்டு நல்லா இருக்கணும். அடுத்தது நல்ல உறக்கம் இருக்கணும். நல்லா சாப்பிடணும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன சொன்னேன்? மைண்டு ஹெல்த்தியாக இருக்கணும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக. ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே. எவன் எக்கேடு கட்டாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வர்றவன் போகிறவன் வந்தவன் போனவெல்லாம் குப்பையை போடுற குப்பை தொட்டியாக இருக்காதீங்க. அவன் எப்படி சொல்லிட்டான், இப்படி பார்த்துட்டான், பாச சோத்திரம் போடலை, போடுறார் அவர் இதுக்கு போட்டு இப்போ என்ன பாக்கெட்டை நிரம்ப போகுது போட்டு போகிறார். அவரை விடு, நீ எப்படி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. உலகத்தானே ஒரு பாட்டு பாடுகிறான், என்ன வேணா நடக்கட்டும்னா சந்தோஷம், என்ன வேணா நடக்கட்டும்னா அவன் சொல்கிறான். ஆனால் நம்மால் தான் அதை பாடணும். உண்மையா சந்தோஷமாக இருங்க முதல்ல. அடுத்தது இன்னொன்று, இந்த சபையில் ஒரு அரசியலமைப்பு சட்ட தீர்மானம் எடுக்கப்படுகிறது. யாரும் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது இல்லையா? ஃபாஸ்டிங் உங்கள் பாடியை கெடுக்காதீங்க. அன்ஹெல்த்தி ஃபுட்டு, ஆகார விஷயத்தில் நீங்கள் சாப்பாடை காலையில் 7-8 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்ருங்க. மத்தியானம் சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிடுங்க. டைமுக்கு தூங்குங்க. காலையில் எழும்பி வாக்கிங் போங்க. நம்முடைய சரீரத்தில் நிறைய கழிவுகள் தங்குது. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அதில் நிறைய கழிவுகள் நம்முடைய பிளட்டில், நம்முடைய ஸ்டமக்கில் போய் ஸ்டோரேஜ் ஆயிரும். இதெல்லாம் காலில் போய் ஸ்டோரேஜ் ஆயிரும். இதெல்லாம் எப்படி ஒரு ஒரு குழாயில் ஒரு காவால் அடைச்சி வச்சுன்னா தண்ணியை ஊற்றுறோம், பம்பை வச்சு ப்ரெஷரை வச்சு நம்ம வெளியே தள்ளிடுறோம். ஆனால் பாடியில் இப்படிப்பட்ட கழிவுகள் தங்கும் பொழுது அதை ப்ராசஸ் பண்ணி வெளியேற்றுறதுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது. வெறும் தூங்கினா மட்டும் ஒன்றும் இதாகாது. இன்னொன்று சொல்கிறேன், அது 2வது பாயிண்ட் சொல்லுங்க. நீங்கள் நைட்டு நல்ல 8 மணி நேரம் தூங்கிட்டு காலைல எழும்பி ஒரு 1 hour நல்ல வாக்கிங் போயிட்டிங்கன்னா, ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கிளியர் ஆகி எல்லா கழிவுகளும் வெளியே போயிடும். பாடி ஃப்ரீ ஆயிரும். எல்லா ஜாயிண்ட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரப்பர் பந்து மாதிரி இருக்கணும். நான் 18 வயசில் நான் இதில் போய் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணி இன்றைக்கி எனக்கு 57 வயசு. இப்போ எனக்கு எப்படி ஃபீல் இருக்குன்னா, அந்த 18 வயசு இருந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. எந்த வலி இல்லை. உங்கள் பாடிக்கு நீங்கள் தான் கேர்டேக்கர். உங்கள் வீட்டுக்காரர் கேர்டேக்கர் கிடையாது, உங்கள் ஒய்ஃபு கேர்டேக்கர் கிடையாது. அவங்க பொங்கி போடுறனால உங்கள் பாடியை பராமரிக்கலை. உங்கள் பாடியை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு சரியான ஓய்வு கொடுக்கணும், சரியான ஆகாரம் கொடுக்கணும், சரியான உயர்பேச்சு கொடுக்கணும். அடுத்தது இன்னொருத்த சொல்கிறாரு, நீங்கள் தூங்கும் பொழுது
உங்கள் உடம்பு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்பு வந்து சுகத்தின் வேலையை செஞ்சிட்ருக்குது, ஹீலிங் நடந்துட்டுருக்குது. உங்கள் தூக்கத்தில் உங்களுடைய பாடியில் இருக்கிற எல்லா தேவையில்லாதெல்லாம் அது ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குது. ஆகியால நரேந்திர மோடி போன வாரம் சொன்னார், நான் படுத்து 8 நொடியில் தூங்கிடுவேன்ட்டார். நம்ம பார்த்து பிரதமர் எத்தனை பேர் பேப்பர் படிச்சிங்கன்னு தெரில, நான் படுத்து 8 செகண்டில் நான் தூங்கிடுவேன்னாரு. 8 மணி நேரம் தூங்குவேங்கிறாரு. நம்ம ஆட்கள் நிறைய பேர் இதில் ரொம்ப புவராக இருக்கிறீங்க. ஹெல்த்தியாக நீங்கள் இருந்தால் தான். உங்களுடைய சரீரம் தேவன் பயணம் பண்ணும் வாகனம். நீங்கள் டிவைன் கேரியர், டிவைன் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் கேரியர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் எல்லாரும் உங்கள் அம்மா அப்பா 80 வயசு 70 வயசு 60 வயசு செத்து போனனால நிறைய பேர் இப்படி யோசிக்கிறீங்க, எங்கள் அம்மா 80 வயசு செத்தாங்க, நம்ம வயசு 80 தட்டுமான்னு தெரில, 60லே என்னாச்சு வண்டி தடன்னு ஓடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா இன்னொரு வார்த்தை மட்டும் பழமொழி மட்டும் சொல்கிறீங்க, அப்பா 8 அடி பாஞ்சா. இதில் ஏன் அப்படி போட மாட்டேங்கிறீங்க? எங்கள் அம்மா 80 வயசு இருந்தாங்க, நான் 120 160 வருவேன்னு எத்தனை பேருக்கு வாய் வருது? அது வர மாட்டேங்க பாருங்க வாய். நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா 77, நான் 144. கைத்தட்டு. உங்களுக்கு பொறாமையாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். பைபிளில் இந்த வசனம்லாம் நம்புறீங்களா நம்பலையா? நீடித்த நாட்களாய் அவனை போதுங்கிற அளவுக்கு உங்கள் வாய்ஸை கொள்ளுப்பாட்டி ஆக்கிடுவீங்க. உங்களுக்கு கொள்ளு பேரன் பிறந்து உங்கள் பேத்தி கல்யாணம் ஆகி பேத்திக்கு குழந்தை பிறந்து அந்த கையத்தட்டு விசுவாசிங்க, ஆசைப்படுங்க, பேசுங்க. உங்கள் பாடி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹெல்த் பண்ணுங்கள். ஸோ கேர் பண்ணிக்கிடணும். நல்ல மனப்பான்மை, நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்கள், நல்ல ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் இருக்கணும். ஸோ சயின்டிஃபிக் சொல்கிறாங்க, மெடிக்கல் ஃபீல்டு சொல்கிறாங்க, சரியான உணவு, சரியான ஓய்வு, சரியான உடற்பயிற்சி இருந்தால் 150 வயது வரைக்கும் சாதாரணமாக வாழலாம், 200 எட்டி பிடிக்கலாங்கிறாங்க. இப்போ சமீபத்திய ஆய்வு சொல்கிறாங்க. ஜப்பானில், மலேசியாவிலலாம் 110 120 வயசு ஆளுக்கெலாம் நம்ம ஃப்ரீயாக ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க. நம்ம நாட்டை அப்படி பார்க்கறவங்க யோசிக்கிறோம். ஆனால் சாத்தியமானா மெடிக்கலே சாத்தியம் சொல்லுது. பைபிள் உங்களுக்கு சாத்தியம் சொல்லலையா? முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்க. பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். முடிக்கிறேன். யோவான் 7:38 மட்டும் படிங்க. அவர் நின்று சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நல்ல கவனிங்க. குளம் வத்திரும், ஏரி வத்திரும், வற்றாத நதி இருக்குது. நதி என்ன செய்யாது? இந்தியாவில் வற்றாத ஜீவ நதிகள் இருக்குது. பேர் சொல்லுங்க. கங்கை, யமுனை, தாமிரபரணி தமிழ்நாட்டில் இருக்குது. 365 நாளும் தண்ணி ஓடும். ஏன்னா அது உற்பத்தி ஸ்தானம் வந்து தேனருவி குற்றாலத்துக்கு மேலே இருக்குது. கங்கையினுடைய துவக்கம் இமயமலையினுடைய பனிப்பாறை வரனால வருஷம் ஃபுல்லாக அங்கே தண்ணி வற்றாது. வெயில் காலத்தில் தண்ணி குறையும், ஆனால் என்ன செய்யாது? வற்றாது. நான் சொல்கிறேன், நீங்கள் தேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்குள்ள குளம் கிடையாது, ஏரி கிடையாது, நதி, வற்றாத நீர். அது என்னன்னா நெவர் ட்ரை. ஒரு நாளும் உங்களுக்கு வறட்சி கிடையாது. ஜீவ நதி சொல்கிறாரு. அதை சொல்கிறாரு, அந்த நதி ஓரம் நாட்டப்பட்ட மரம், அந்த மரத்தில் உள்ள கிளை, அதில் உள்ள பழம். அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் அவருக்குள்ளே வேறு கொண்டிருக்கனால உங்கள் வாழ்க்கை பச்சையாகவே இருக்கும். அந்த வெளிப்படுத்தல் ஆதியாகமம் 1 ஜீவ விருட்சம் இருக்குது, வெளிப்படுத்தல் கடைசி புத்தகத்தில் ஜீவ விருட்சம் இருக்குது. அந்த விருட்சத்தை பற்றி இலைகள் உதிர்வதில்லை. சொல்லுங்கள், இலைகள், பழங்கள் கெடுவதில்லை. பழங்கள் அந்த இலைகள் மருந்தாகும். இலைகள் என்ன ஆகும் அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க, யங்காகவே இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யங்காகவே இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. அடுத்தது இந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா 24/7 இந்த நதியில் இந்த மரம் இணைக்கப்பட்டிருக்குது. திராட்சை செடியை பற்றி பேசுகிறாரு, கொடியை பேசுகிறார், பழத்தை பேசுகிறாரு. இந்த செடியோடு இணைஞ்சிருந்தால் கொடியும் பழமும் நல்லா இருக்குது. ஆனால் செடி எங்கே இருக்குன்னா நீர்க்கால்கள் ஓரமாய்
தேவனோடு ரூட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், எவர் கிரீனாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை அழிக்கவே முடியாது, நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு ரட்சிப்பை மட்டும் சம்பாதித்து தரல, மன்னிப்பை மட்டும் சம்பாதிச்சு தரல, நித்திய வாழ்வை சம்பாதிச்சு கொடுத்துக்கிறார். நித்திய ஜீவன். இதே உலகத்தில் நீங்கள் சாகாமல் வாழ முடியும். அதாவது நீங்கள் சாகவே மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன சொன்னேன்? வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க, நீடித்து வாழ்வீங்க, உங்கள் லைஃப் கெட்டியாக இருக்கும். ஆகையால் அதை விரும்புங்க, அதை ஆசைப்படுங்க. சங்கீதம் 34 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடலாமா? 34 கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. கட்டாயமாக எல்லாரும் கண்ணை திறந்து பார்க்கணும். 12 வாசிங்க. 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி. முதல்ல எதை விரும்பணும்? ஜீவனை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஜீவனை விரும்புங்க. சாவை விரும்பாதீங்க, சாபத்தை விரும்பாதீங்க. எதை விரும்புங்க? ஜீவனை விரும்பு. நீடித்த நாட்களை. அடுத்தது என்னது? நீடித்த லாங் லைஃப். 90, 120, 130 அப்படின்னு வச்சுங்க, வருஷத்தை ஏத்திக்கிட்டு போங்க. அபேட்சிக்கிற மனுஷன், ஆசைப்படுற மனுஷன் யாரு? அவன் என்ன செய்யணும்? அடுத்த வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கும். நாக்கு ஜீவனை விரும்பினீங்கன்னா வாயை ஒழுங்கா வைங்க. வாயை மாத்தினா வாழ்க்கையை மாத்தலாம். நாக்க பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கும். மரணமும் ஜீவன் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில். வேர்டு. சாவை கன்ஃபஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவை கன்ஃபஸ் பண்ணாதீங்க. என்னிழந்த தீர்மானம் பண்ணுங்க, நீதி விளங்க வாயை திறப்பேன். அல்லேலூயா. நன்மைக்காக வாயை திறப்பேன், ஜீவனுக்காக வாயை திறப்பேன். யாரை பார்த்தாலும் சுகமாயிருவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு பாசிட்டிவாக பேசுங்க, நேர்மறையாக பேசுங்க, விசுவாசமாக பேசுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, 4 பேரை நீங்கள் வாழ வைப்பீங்க. ஆமென். கண்களை மூடி ஹல்லேலூயா. அந்த காலை வெள்ள கர்த்தாவே, நீடித்த நாட்களை விரும்பி, ஜீவனை விரும்பி, அப்படிப்பட்டவன் தன் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலவேளை கர்த்தர் சொல்றாரு, இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் மரணத்தினுடைய நிறைய சங்கிலிகள் உடைக்கப்படுது. உங்கள் மேலே இந்த நெகட்டிவான நிறைய பாண்டேஜஸ் கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனை விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் வியாதி இருக்காது, தரித்திரம் இருக்காது, சண்டை இருக்காது. ஹல்லேலூயா. குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விரோதமாய் ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை, ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவருடைய விருப்பம் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்ந்திருக்கணும். நீங்க தான் அவருக்கு ஒரு ரோல் மாடல். உங்களை வச்சு தான் ஆண்டவருடைய சாட்சியை காப்பாற்ற விரும்புகிறாரு. நீங்க வியாதியா இருந்தால் ஆண்டருக்கு சாட்சி கிடையாது, நீங்க செத்து போன ஆண்டருக்கு சாட்சி மகிமை கிடையாது. நீங்க நல்லா இருந்தால் தான் ஆண்டருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்களை மகிமையின் விருட்சங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. இந்த பாடலை பாடும் பொழுது மிஷனரி காணிக்கை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. ஓ பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ ஓ எல்லாவற்றையும் சுகமாயிரும் மகனே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா ஓஹோ பிரியமாயிரும் மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். ஓ மிதித்திடுவாய்,
தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. ஓ பிரிய கைதடி உன் ஆத்துமா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகன். லா 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 la 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 la. வாதை உந்தன் கூடாரே பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஓ வாதை உந்தன் கூடாரம். ஓ பொல்லாப்பு நேரிடாது மகனே. லா 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 லா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே கையை வைத்து சொல்லுங்க, வியாதி வருவதில்லை, ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை, தீங்கு அணுகுவதில்லை, பொல்லாப்பு நேரிடுவதில்லை, எந்த ஆயுதமும் வாய்ப்பதில்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, ஒன்றும் குறைவுபடுவதில்லை, பாதாளத்தின் வாழ்க்கை மேற்கொள்வதில்லை, அன்பை விட்டு ஒன்றும் பிரிப்பதில்லை, ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லை. நான் தேவனுடைய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனால் ஜெயிக்கிறவன், நான் உலகத்தை ஜெயிக்கிறவன், நான் ஜீவனை அடைந்து வாழ்ந்திருக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி கத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த நல்ல காலவெள்ளும் ஆவியானவர் எங்கள் சபையில் எங்களை கொண்டு வந்து ஆவியானுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். உடன்படிக்கையில் இருந்தெல்லாம் வாழ்ந்தால் எதெல்லாம் இருக்காது என்கிற சத்தியத்தையும், ஜீவனிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கிற தேவனுடைய ஒரிஜினல் டிசைன் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினாலே. ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே மரணம் வந்தது எவ்வளவு உண்மையோ, அதே போல இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவன் வந்தது அதிக நிச்சயமாமே. அந்த ஆளுகைக்குள்ளே மறுபடியும் கொண்டு வந்தபடியால் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சத்தியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை நிஜமாய் மாறட்டும். சபை ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்போம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமே பரிசுத்த, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துச் சேருங்கள். கை கொடுக்கும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்க.